சூப்பர் டீலக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல சார். ஒரு சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே சீப்பா தான் பிஹேவ் பண்றாங்க சார். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்களே எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி நேத்துல இருந்து எந்த ப்ரோமோலயும் வரல. அதுக்கு பதிலா அந்த போஸ்டிங் வந்து நம்ம திவாகர் அவர்கள் எடுத்துட்டாரு. எல்லாத்துலயும் திவாகர் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வீட்டுல தர்பூசணியை பீஸா போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் ஆவா. வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திவாகர் வந்து பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. சார், எனக்கு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க பிடிக்கல சார். அதாவது இவங்களுக்குள்ளே வந்து எல்லாரும் ஓட் போட்டுறாங்க, பயாஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாப்பாடுல கூட சீப்பா பிஹேவ் பண்றாங்க சார்னு சொன்ன உடனே இங்க இருந்து நம்ம சபரி அவர்களுக்கு சரியான கோவம். சபரி எழுந்து போயிட்டு, நாங்க என்ன உங்களுக்கு சாப்பாடுல சீப்பா பிஹேவ் பண்ணோம், ஏன் இப்படி தேவையில்லாத வார்த்தை வரன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம திவாகருக்கு வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியாதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடே கிடையாது மக்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க கிட்ட வந்து தேவையான பொருட்கள் கிடைக்கல. நிறைய பொருட்கள் வந்து பிக் பாஸ் டீமுக்கு தான் கிடைச்சது. ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுத்துட்டு வந்ததுனால இவங்களுக்கு வெறும் 350க்கு தான் வந்து பொருட்கள் கிடைச்சது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் நாளே வந்து இவங்களுக்கு அந்த சாப்பாடுல கொஞ்சம் இது இருந்தது, லேக் இருந்தது. பட் ஆனா அகைன் வந்து நேத்து அவங்க வந்து போட்டியில தோத்துட்டாங்க. ஓகேவா? பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் தேவையான பொருளை ஒண்ணு கூட எடுக்கல. அதனால மறுபடியும் சாப்பாடு தட்டுப்பாடு. ஓகேவா? இப்படிலாம் வச்சு பார்த்தா இவர் சொல்ற அலிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி வந்து பொய்யா தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு சாப்பாடு கிடைக்கலன்றதுனால இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில இருந்து வந்து இவங்க முன்னாடி வந்து பிஸ்கெட் சாப்பிடுறது, அவங்களுக்கு வந்து கேக் எடுத்துலாம் இந்த வாட்டி அப்படிலாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா இவருக்கு டெம்ட் ஆயிடுச்சானு தெரியல. இப்போ வந்து பிக் பாஸ் டீமுக்கு மாட்டேன்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கலன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இங்க திவாகர் பேசுற மாதிரி எனக்கு தெரியுது மக்களே. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்குதான். நீங்க சொல்ற மாதிரி கனி, சபரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் கெமி, நம்ம சுபிக்ஷா, இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா நீங்க வந்து குரூப்பா இல்லையா? உங்களுக்கு வந்து சபரி சப்போர்ட் பண்ணதே இல்லையா? எதுக்கத்தாலும் சபரி அவன் கிட்ட போவீங்களா? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்ல நின்னா மட்டும் அவனை வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது, நீ தப்பா பேசாத, ஏன் என்கிட்ட வந்து இவ்வளவு ரூடா பேசுற, கேவலமா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே அவன் மேல திருப்பி விட்டுருவீங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்ற மக்களே, அதாவது திவாகரை பத்தி யாராவது ஒருத்தர் வந்து தப்பா சொல்லிட்டாங்க, இல்ல அவர் பண்ற விஷயத்த வந்து எதனா ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே திவாகர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டா திருப்பாரு. நீ வந்து டபுள் கேமரா பயாஸ்டா இருக்கன்ட்டு. இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்து உங்களை பத்தி எதனா ஒரு விஷயத்த வந்து தப்பா சொல்லும் போது உடனே விஜய் சேதுபதி சார் எகிரிட்டு போவீங்க, நீ யாரையா என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 வாரமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் நம்ம தர்பூசியை வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசாலாம் கிழிச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் சாஃப்டா தட்டி விட்டு கொஞ்சம் ஜாலியா பேசியிருப்பாப்ல. இந்த வாரம் வந்து கிளிப்பாப்ல. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தர்பூசணியை பத்தி யாராவது ஒருத்தர் தப்பா சொன்னாங்கன்னா உடனே வந்து கொந்தளிக்கிறது. ஆனா மத்தவங்களை பத்தி மட்டும் கேவலமா நீ பேசுவ. உனக்கு எல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு, தராதாரம் இருக்குன்னா கேள்வி கேட்ப. நாங்களாம் வந்து வாயை மூடிட்டு உட்காந்து இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் எஃப்ஜே வந்து சண்டை போறாரு, நீ அப்ப சூப்பர் டீலக்ஸ் இருக்காத பிக் பாஸ் டீமுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே வந்து நம்ம திவாகரிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது திவாகர் அதான் நீ யாரு என்ன சொல்றதுக்கு, நான் வந்து பிக் பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அதாவது சபரிக்கு ஒண்ணுன்னா அவங்க டீம் மொத்தமே வந்து ஜாயிண்ட் வச்சுக்கோ, அன்பு கேங் எல்லாமே வந்துரும், அதை பார்க்க முடியும். பட் ஆனா இந்த இடத்துல அவங்க எல்லாம் வரணுன்றதான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா திவாகரை நீங்க எப்படியே விட்டீங்கன்னா அவர் பாட்டுன்னு எல்லா விஷயத்தையும் எல்லார் மேலேயும் தப்பு சொல்லிட்டு, அதாவது எஃப்ஜேக்கு காண்டு இருக்குது. கரெக்ட் தான் மக்களே. ஏன்னா எஃப்ஜே பத்தி நேற்று ஒரு வார்த்தை கேவலமா பேசியிருந்தாரு, கனி அவர்களை பத்தியும் கேவலமா பேசியிருந்தாரு திவாகர் அவர்கள். அதனால யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அதே மாதிரி சபரிக்கும் வந்து ட்ரிகர் ஆகுது. சபரியை பத்தி வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு கார் இருக்கு, வெளியே 3 கோடியில வீடு கட்டி வச்சிடலாம் சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஆனா சபரி கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல போல. அதனால சபரி என்னை பத்தி சொல்லாதனா அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி சொல்லி அவர் மறுபடியும் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதனால திவாகர் எல்லார்கிட்டையும் போய் வாய் வருது, எல்லார பத்தி வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுலாம் இவங்க எல்லாம் பிடிக்கல. அதனால இவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அவங்களாம் வந்து ஒரு ஆப்போசிட்டா நினைச்சா ஆப்போசிட் தான். ஆமா, 100% சொல்றேன், அன்பு கேங் வந்து ஒன்னாதான் இருக்கு மக்களே. ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆனா திவாகர் பண்றது அதுக்குன்னு கரெக்ட்னு பாத்தீங்கன்னா கரெக்டே கிடையாது. திவாகர் எல்லாத்துலயும் வாய் விடுறாப்புல, நான் தான் மேல மத்தவங்களா எனக்கு கீழே நினைக்கிற ஆட்டிடியூட் இன்னமும் அவர்கிட்ட இருக்கு. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் தான் நான் வந்து நல்லா பேசுவேன், மத்தவங்க கிட்டலாம் வந்து இந்த மாதிரி தகுதி தராதாரத்தெல்லாம் வச்சுதான் பேசுவேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா அப்போ நீ இந்த வீட்டுல இருக்குது தகுதியே கிடையாது, வெளியே போயிடுன்றா என்னோட கருத்து. ஓகேவா? இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லலாம், நீ எப்படி அவரோட தகுதி தராதாரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல உள்ள இருக்கவங்களை பத்தி பேசுறதுக்கு. அதுதான் என்னோட கருத்தா இருக்கு மக்களே. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒரு ரிவ்யூவரா இருந்து நான் பார்க்கும்போது அவர் உள்ள பண்ற நிறைய தப்புகள் வந்து மத்தவங்க அந்த தப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணவே இவரோட தப்புலாம் மறைஞ்சிடுதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மத்தவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதே அளவுக்கு திவாகரும் பண்ணிருக்கானா அவர் பண்ற தப்புலாம் மறைக்கப்படுது. அதுதான் வந்து இங்க ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அதுதான் மக்களே என்னோட கருத்து. ஓகேவா? இப்போ திவாகர் மட்டும் தான் ப்ரோமோல வந்துட்டு விஜய் பார்வதி ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.